love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது பாண்டா லெசன் 3. போன வாட்டி ஒரு சிஎஸ்பி ஃபைல் உங்களுக்கு காமிக்கல. இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி சிஎஸ்பி ஃபைலை ரீட் பண்ணுறது, எப்படி ஜேசான் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. போன லெக்சர் நம்ம வந்து அந்த டேட்டா ஃப்ரேம்லாம் பார்த்தோம் எப்படி கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி இது இப்போது நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்னதாக ஒன்று காமிக்க போகிறேன். நான் ஜூபிட்டர் நோட் புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். அந்த அனக்கொண்டாவில் இந்த ஃபைலும் உங்களுக்கு இந்த ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ போடலாம். அந்த நியூ போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிட்டு அந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த சேவு, ரீநேமு, டவுன்லோடு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேமை நான் வந்து இந்த இந்த இதை வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் ஒரு டேட்டா ஃப்ரேமு ஐ எம் காலிங் திஸ் அஸ் அ சிஎஸ்வி. சரியா? இது வந்து என்னோட டேட்டா ஃப்ரேம். ஓகே, இது வந்து என்னோட ஃபைல் சிஎஸ்பின்னு சொல்லிட்டு என் ஃபைல். இதை நான் எப்படி ரீட் பண்ணுறேன்னா, பாருங்கள், இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடி, அப்புறம் நீங்கள் ரீட் சிஎஸ்வி டேட்டா டாட் சிஎஸ்வி டிஎஃப் டு ஸ்ட்ரிங்கு. சரியா? அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறீங்க. இந்த ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் 0லேருந்து 9, ஸோ மொத்தம் 10. சரியா? இது வந்து இது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிருக்கு. சிஎஸ்பி வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அடுத்தது ஜஸ்ட் ரீடிங் தான். நம்ம கன்வெர்ட்டிங் டு ஸ்ட்ரிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் இது ரீடிங் தான். சேம். இப்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரோஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சிஸ்டம் வந்து மேக்ஸிமம் ரோஸ் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இதை போடலாம். இம்போர்ட் பண்ணுறீங்க, இந்த pd டாட் ஆப்ஷன்ஸ் டாட் டிஸ்பிளே மேக்ஸ் ரோன்னு சொல்லிட்டு போடுறீங்க. ஸோ இந்த 999 இருக்குது. என்னடா இங்கே 10 தானடா காமிக்கிற, 999 இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிச்சிங்களா, அதுவும் நம்ம பண்ணலாம். நீங்கள் இதை என்டையராக ரீட் பண்ணலாம். இதை என்டையராக ரீட் பண்ணலாம். அப்படியே எனக்கு போடு, ஃபுல்லாக ரீட் பண்ணு அப்படி சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட 999 கிடையாதுங்க, 10 தாங்க இருக்குது. அதனால தான் வந்து இது காமிக்கிறது நமக்கு. சரியா? இப்போது ஒரு ஜேசான் வந்து ஒரு ஃபைல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபைலில் இருந்தால் ரீடு ஜேசான் சொல்லி போட்டுடலாம். இப்போ வந்து ஃபைலில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமில் கூட டேரெக்டாக லோட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, இப்போ ஒரு கோடு எழுதியிருக்கேன். ஏன்னா அது பெரிய நோட் பேட் பட தேவையாக இருக்குது. ஒரு பெரிய கோடு எழுதியிருக்கேன். இங்கே பாருங்களேன், import panda data duration க்ளோஸ் பண்ணுங்கள், இந்த பல்ஸ் இதை க்ளோஸ் பண்ணுங்கள், மேக்ஸ் பல்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள், கலோரிஸை க்ளோஸ் பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த pd டாட் டேட்டா ஃப்ரேம், இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிரிண்ட் டேட்டா ஃப்ரேம் சொல்லிட்டு போட்டிங்கன்னா இது இருக்குது. சரியா? இப்போ என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இது கொடுக்கறது இப்படி தான் நான் ஜேசானையும் பண்ணுவேன் நான். சரியா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இது போதும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, அடுத்த முறை இந்த கிளென்சிங் ஆஃப் டேட்டா அப்படி சொல்லிட்டு நிறைய பெருசுலாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். அடுத்த எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.